வணக்கம். என்னோட அடுத்த போரும் சந்தையும் எபிசோடு இன்றைக்கும் 500 பாயிண்ட் விழுந்தது மார்க்கெட்டு. எஃப்ஐஐஸ் வந்து 12,000 கோடி விற்றாங்க. பட் டிஐஎஸும் 16,000 கோடி வாங்கினாங்க. பட் அப்படியும் இந்த விழுறதை நிறுத்த முடியல. ஏன்னா அந்த கேஷ் மார்க்கெட்டில் மட்டும் எஃப்ஐஐஸ் விற்கல, ஷார்ட் கூட அதிகமாக பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி பார்த்துட்டு புட் கால் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 18:82. எனி வார் ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் வர்ஸ்ட்டு. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ஷார்ட் அடிக்கிறது மார்க்கெட். அதாவது அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை, டாலர் வார் எண்ட் ஆகிற மாதிரி இல்லாதனால டாலருக்கு பணம் போயிட்டுருக்கு. டாலர் இண்டெக்ஸ் 100 DXYல இருக்குது. ரூபா வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ரொம்ப வீக்கன் ஆச்சு. பட் எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் வெளில அமிச்சாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ வந்து பேங்க்ஸில் வந்து $100 மில்லியன் மேலே நீங்கள் நெட் ஓப்பன் பொசிஷன் வச்சுக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக ஓப்பன் ஆச்சு ருப்பி. பட் டியூரிங் தி டே எஃப்ஐஎஸ் செல்லிங்கும் இதுவும் அந்த அவுட்லுக் பார்த்து இது வந்து ஒரு டெம்பரரி மெஷர் தான் மார்க்கெட் தெரிஞ்சுடுது. ஸோ அதனால் ஒரு பயங்கரமான ஒரு திரும்ப 94.88க்கு போயிடுது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் 28க்கு வந்துடுது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு இந்த ஷார்ட் அடிக்கிற வால்யூம்ஸ் எல்லாம் ஏறின்னு. ஸோ அவுட்லுக் ஃபார் த மார்க்கெட் வந்து என்னென்னா 50,000 ட்ரூப்ஸ் போல் அங்கே மூவ் பண்ணியிருக்காருன்னு தகவல் வருது. பட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசினுக்கோம் சீக்கிரம் முடிக்கணும் வருங்கிறாரு. ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஒரு இதுவுமே இல்லை, செட் ஆக மாட்டேங்கிறது. ஸோ மார்க்கெட் வந்து டவுட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் பேசுகிறாரு, பண்ணுறது அந்த பக்கம் பண்ணுறா. பட் நம்ம வந்து ஹோப்பை இழக்கக்கூடாது. அதாவது டெஃபினட்டாக இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் ஈரானும் ஒத்துக்க மாட்டான். நான் பேச்சுவார்த்தை பண்ணுறேன்னு ஒத்துக்கிறது இல்லை அவன். பட் டெஃபினட்டாக பேச்சுவார்த்தை நடந்துருக்கும். ரைட்டா, அந்த பேச்சுவார்த்தை நடந்ததில் திடீர்னு ஒரு வந்துடுச்சு. ஈரான் வந்து இதுக்கு மேலே நிறைய லாஸ் தாங்கி பண்ணாருன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவும் எனக்கு இது மேலே எடுத்துன்னு போவானா அப்படின்னு நினச்சி ஒரு மாதிரி திடீர்னு சால்வ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் காஷியஸாக இருக்கிறது தான் பெட்டர். அண்ட் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்த $112 இன்றைக்கி ஆயில் விலை ஜாஸ்தி ஏறலை. ஆனால் மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஏன் ஆச்சுன்னா அந்த $112 லெவல்லையே இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே நின்னால் கூட நம்ம எக்கனாமிக்கு நல்ல பாதிப்பு. ஸோ கம்பெனியோட இபிஎஸ்க்கு நல்ல பாதிப்பு. அதனால் எல்லோரும் உட்காந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ஃப்யூச்சர் எக்கனாமிக் க்ரோத்து, இபிஎஸ் க்ரோத். அதனால தான் இந்த டென்ஷனால தான் எஃப்ஐஎஸ் வந்து ஷார்ட் அடிக்கிறாங்க. அண்ட் இந்த ஷார்ட் அடிக்கிறதுல சில பேர் ஷார்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோவை ஃப்ரம் ஃபர்தர் ஃபால், ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க அதை. பட் சில பேர் இதுலேயே லாபம் பண்ணலான்னு எஃப்ஐஎஸ் இருக்காங்க, ஷார்ட் அடித்து பணம் பண்ணுறதுக்கு. இந்த ஹிண்டன்பர்க் மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அந்த மாதிரி. ஸோ அந்த விஷயம்லாம் தான் வந்து இந்த மார்க்கெட்டை ஒரு திணறலில் வைக்கிறது. ஸோ நான் சொன்னபடி ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ வாங்கிட்டே இருங்க. திடீர்னு முடிஞ்சால் எல்லாருக்கும் நல்லது, நடக்கலைன்னா அது வாங்கிட்டே இருங்க. நன்றி.